ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து ஒரு சம் பார்க்க போகிறோம். கொஸ்டின் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட விலைக்கு ஒரு பொருளை விற்பதன் மூலம் ஒரு மனிதன் 20% லாபம் பெறுகிறான். அவன் அதை இரட்டிப்பு விலைக்கு விற்றால் லாபத்தின் சதவீதம் என்ன? அதாவது 100%ங்கிறது காஸ்ட் ப்ரைஸ், ஓகேங்களா? இப்போ 120%ல் அதை விற்கிறான். இதனால் அவனுக்கு 20% லாபம். ஆனால் நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இரட்டிப்பு விலைக்கு விற்றால், விலை வந்து எதுவுமே நம்ம வந்து கண்டுபிடிக்கல. இந்த மாதிரி இரட்டிப்பு விலைக்கு விற்றால்னா நம்ம இரட்டிப்பு விலை வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணிக்கலாம், அந்த 100%ஐ 100 ரூபானும் இந்த 120 120 ரூபான்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 20% கூட கரெக்டாக தானே இருக்குது. அப்போது 100 ரூபாய்க்கு வாங்கி 120 ரூபாய்க்கு விற்றுருக்கான். இது 20% லாபம். இப்போ பாருங்கள், இரட்டிப்பு விலைக்கு விற்றால், இதே இரட்டிப்பு விலைக்குனா 120 × 2 240 ரூபாய்க்கு விற்றால் லாபத்தின் சதவீதம் என்ன? பாருங்கள், இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் வந்து என்ன கேட்குறாங்க, 100%லேருந்து 240%. இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் வந்து 140% தான் அவனுக்கு லாபம். எல்லாமே ரூபாயும் சதவீதமும் ஈக்குவலாக நம்ம எடுத்துக்கலாம். 100 ரூபானா 100%ன்னு எடுத்துக்கிட்டா, இது நீங்கள் எந்த பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டாலுமே இது கரெக்டாக தான் வரும். ஆன்சர் வந்து பி, 140%.